தேசிய விவசாயிகள் தின வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தேசிய விவசாயிகள் நாளை முன்னிட்டு விவசாயிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். நமது திராவிட மாடல் அரசின் முயற்சிகளால் வேளாண் உற்பத்தியில் தொடர்ந்து சாதனை புரிகிறது தமிழ்நாடு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். உழவே தலை எனவும் உலகத்தாரின் பசியை போக்கும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு தேசிய உழவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை, அதே போல வேளாண் வணிக திருவிழா, வேளாண் கண்காட்சி, உழவர் செயலி, கலைஞரின் கிராம வேலை ஒருங்கிணை வேளாண் வளர்ச்சி திட்டம், இலவச மின்சார இணைப்பு என உழவர்களுக்கு தொடர்ச்சியாக திமுக அரசு என்பது பல்வேறு முயற்சிகளை செய்து வருவதாகவும், உழவர்களை வஞ்சிக்கக்கூடிய மத்திய பாஜக அரசுக்கு எதிராக போராடி வரக்கூடிய உழவர் நலனை பாதுகாப்போம் எனவும், தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை தலைகணித்து விவசாயிகளை கூலி தொழிலாளர்களை வயிற்று அளிக்கக்கூடிய மத்திய அரசை எதிர்த்து நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். உழவர் நலனை காக்கக்கூடிய இந்த சாதனை தொடரும் எனவும், உழவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், உழவர்களின் வாழ்வு செழிக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தேசிய விவசாயிகள் தின வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தேசிய விவசாயிகள் நாளை முன்னிட்டு விவசாயிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். நமது திராவிட மாடல் அரசின் முயற்சிகளால் வேளாண் உற்பத்தியில் தொடர்ந்து சாதனை புரிகிறது தமிழ்நாடு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். உழவே தலை எனவும் உலகத்தாரின் பசியை போக்கும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு தேசிய உழவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை, அதே போல வேளாண் வணிக திருவிழா, வேளாண் கண்காட்சி, உழவர் செயலி, கலைஞரின் கிராம வேலை ஒருங்கிணை வேளாண் வளர்ச்சி திட்டம், இலவச மின்சார இணைப்பு என உழவர்களுக்கு தொடர்ச்சியாக திமுக அரசு என்பது பல்வேறு முயற்சிகளை செய்து வருவதாகவும், உழவர்களை வஞ்சிக்கக்கூடிய மத்திய பாஜக அரசுக்கு எதிராக போராடி வரக்கூடிய உழவர் நலனை பாதுகாப்போம் எனவும், தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை தலைகணித்து விவசாயிகளை கூலி தொழிலாளர்களை வயிற்று அளிக்கக்கூடிய மத்திய அரசை எதிர்த்து நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். உழவர் நலனை காக்கக்கூடிய இந்த சாதனை தொடரும் எனவும், உழவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், உழவர்களின் வாழ்வு செழிக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.